உங்களுக்கான கோரிக்கையை நீங்களே உழைக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார்னு மாபெரும் சமூக நீதி உரிமையை சட்டமாக்கி இருக்கிறோம். இதன் மூலம் 13,357 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள்ல உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவாங்க. தற்போது உடனடியா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல 650 மாற்றுத்திறனாளிகளும், ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்ல 2,984 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க. மாவட்ட வாரியா ஜூலை 1 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் குழுவில் இருக்க உறுப்பினர் ஒருத்தர் இடம்பெற்றிருப்பார். நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல மதிப்பு ஊதியம் வழங்கப்படும். உறுப்பினர்களுக்கு உள்ள கடமைகள் மற்றும் அதிகாரங்களை மேற்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மாற்றுத்திறனாளி தோழர்களோட வாழ்வு வளம் பெற, எதிர்காலம் ஏற்றம் பெற நம்ம திராவிட மாடல் அரசு ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனை எல்லாம் இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லோரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. அதையெல்லாம் அரசியல் களத்தில் முறியடிக்கக்கூடிய வலிமையை தர்றது நீங்களும் மக்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.